ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் இன்க்ரீடியன்ட் தெரியுமா? கோகோனட் மில்க் சியா புட்டிங். அதனால் கோகோனட் தான் நல்லா தேவை. கோகோனட் எடுத்து பீஸ் ஊற்றி 2 ஏலக்காவை கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஜாரில் போட்டு மிக்சியில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அரைங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்து அது மேலே போட்டு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். காட்டன் துணியாக தான் இருக்கணும், வடிகட்டி இருக்கக்கூடாது. வடிகட்டி இருந்துச்சுன்னா திப்பியாக அது கிடைக்கும். அந்த நார் நம்ம அரைச்சி வச்ச சக்கை வரக்கூடாது, வெறும் பால் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். முதல் பால் தான் தேவை, கடைசி பால் தேவையில்லை. வட்டியை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். திரும்ப அதில் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ பண்ணாதீங்க அந்த வேலையை. ஒரே வட்டியிலே போட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பால் கிடைக்கும் பாருங்கள். இப்போ ஊற்றிட்டுருக்கல தெரியுதில்ல உங்களுக்கு, திக்கு பால். இந்த திக்கு பால் தான் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறம் இந்த காட்டன் துணி எடுத்து இப்படி ஊற்றிட்டு நல்லா ஃபில்ட்ரு கையால் நல்லா பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சால் தான் அந்த சக்கையில் இருக்கிற பாலெல்லாம் ஃபுல்லாக வரும். நல்லா நீங்கள் டைட்டாக புளியணும். உள்ளே பால் நிறைய இருக்கும். டைட்டாக புளின்னு இந்த துணியெல்லாம் புளிவீங்கள, அந்த மாதிரி புளிஞ்சிருங்க. புளிஞ்சு முடிச்சிங்கன்னா ஃபுல்லாக அந்த பால் மொத்தமும் ஃபில்ட்ரு ஆகிடும். ஃபில்ட்ராகி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம். ஒரு ஃபுல் கிளாஸ் நிறைய கிடைக்கும், பெரிய கிளாஸ் தண்ணி குடிக்கிற கிளாஸ் நிறைய கிடைக்கும். இப்போது ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பீஸ் பாதாம் எடுத்துக்கோங்க. 10 பீஸ் பாதாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண முடிச்ச விட்டு கூட ஃபுல்லாக சாப் பண்ணணும். குட்டியாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சின்ன பீசஸாக நறுக்குங்க. நறுக்கி முடிச்ச விட்டு பிளாக் கலர் கிரேப்ஸ் ஒரு 20 பீஸு, அப்புறமா ரெகுலர் கிரேப்ஸ் வரும்ல, க்ரீன் கலர் கிரேப்ஸு, அது ஒரு 20 எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே புளிஞ்சு வச்சோல்ல கோகோனட் மில்க் அதை எடுங்க, ஊற்றுங்க. உள்ள அந்த கிளாஸ்க்குள்ளே ஊற்றுங்க. க்ரீன் கலர் கிரேப்ஸ் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறமா பிளாக் கலர் கிரேப்ஸ் எடுத்து போடுங்க. சியா சீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சியா சீட்ஸ் என்ன, ஹீப்டு ஸ்பூனு 2 ஸ்பூன்ஸ் போடுங்க. போட்டுட்டு நல்லா கலக்குங்க. ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு மாதிரி கட்டி மாதிரி கட்டிக்கும் அது.
நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச விட்டு தான் அந்த பாதாமை எடுத்து போடணும். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பாதாம் இருக்குல்ல, அதை போடணும். இது சுகர் ஃப்ரீ, சுகர் போட தேவையில்லை. உள்ளே போட்ட திராட்சை எல்லாமே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தரும். சூ பண்ணி குடிக்கும் போது ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ பாதாம் எடுத்து மேலே போடுங்க. போட்டு முடிச்ச விட்டு உடனே நீங்கள் குடிக்க முடியாது. 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் அது ஃபுல்லாக ஊறிடும். 20 மினிட்ஸ் ஆஃப்டர் தான் நீங்கள் இதை எடுத்து ட்ரிங்க் பண்ணணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். நல்ல ரெசிபி, சுகர் ஃப்ரீ ரெசிபி, ட்ரை பண்ணுங்கள். சியா புட்டிங் ஆசமாக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் உங்களால் மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ்.